ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி விளாக், மினி விளாக் கிடையாது, குட்டி விளாக் பார்க்க போகிறோம். அவ்வளோதான். குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சேன், அதை இறக்கி வச்சிருவோம். ஒரு பக்கமாக ஒரு விசில் தானா? 2 விசில். நம்ம வீட்டில் பருப்பு மட்டும் 2 விசிலில் வெந்துடுது, மட்டன் 2 விசிலில் வந்துடுது. எல்லாரும் என்ன எப்படி வேகுது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டு. எனக்குமே டவுட், எப்படி நம்ம வீட்டில் மட்டும் சீக்கிரமாக வெந்துது அப்படின்னு சொல்லிட்டு 2 விசில் தான் ஆஃப் பண்ணியாச்சு. குக்கர் ஆஃப் பண்ணலை. 10 விசில் மட்டனு மட்டனு எல்லாம் 10 விசில் விட்டு வேக வச்சாலும் வேகலை அப்படிம்பாங்க. ஆனால் நானும் 2 விசிலில் வெந்துடுது நம்ம வீட்லலாம் மட்டன். என்ன ரீசனா இருக்கு? நீங்க வாங்குற கடையில தான் நானும் வாங்குறேன். எங்க வீட்லயும் 7-8 விசில் வைக்கிறது. பாத்தீங்க, நாம எங்க மட்டன் வாங்குறோம் அதான் சிவா வீட்லயும் வாங்குறாங்களா? அப்ப சிவா வீட்டுல மட்டும் அவங்க வீட்லயும் அப்படிதான் அத்தனை விசில். இங்க 2 விசிலுக்கு மேல வச்சோம் அப்படின்னா சில நேரம்லாம் அந்த 2 விசில் வச்சு ரொம்ப நேரம் எடுக்காம விட்டோம்னா கறியே நூலா வந்துருது. அப்படி என்னன்னு தெரியல. நம்ம வீட்டுல மட்டும் நம்ம வீட்டு கேஸ் அப்படி, நம்ம வீட்டு குக்கர் அப்படி, கேஸ் இல்லை நம்ம வீட்டு குக்கர் அப்படி நல்லா இருக்கும் போல. இந்த குக்கர் நல்ல குக்கர் போல, அதனால சீக்கிரமாக வெந்துடுது. இந்த குக்கர் மட்டும் இல்லை, எல்லா குக்கருமே நல்ல குக்கர் போல். நான் வந்து சமையல் வீடியோ வந்து காட்ட போகிறதில்ல, ஏன்னா ரெகுலராக நம்ம வீட்டில் எப்பயுமே செய்கிற சமையல் தான் செய்ய போகிறேன். அதனால சும்மா உங்களுக்கே போர் அடிச்சிடும், என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால சமையல் வீடியோலாம் காட்ட போகிறது கிடையாது, நான் பேச போகிறேன். நீங்கள் தான் எப்பயுமே பேசுகிறீங்களா, அப்புறம் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. நான் பேசி வீடியோ எடுக்கிறேன். அப்புறமா ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டு 1 மாதம் ஆச்சு அடிப்பட்டு. காலையில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு. வர்ற வழியில் தான் வாங்கிட்டு வந்தோம். அஸ்மாக்கு பிடிச்சது அஸ்மாக்கு, அஸ்பக்கு பிடிச்சது அஸ்பக்கு, மாமாவுக்கு பிடிச்சது மாமாவுக்கு. 3 பேருக்கு 3 விதமாக செய்ய போகிறேன். மத்தி யாருக்கு? நீ இந்த வீடு திங்க இல்லை, என்னடா புதுசா இருக்குவே என்னஸ்மா? அப்படிதான். இது மத்தி இப்ப புதுசா கேக்குறியா? மத்தி நான் என்ன செய்ய, சின்ன குழந்தையில மத்தினா தான் சாப்பிடுவானுங்க. வேற மீன் எல்லாம் வாங்கினா இது பெரிய சைஸ் மத்தின்னு சொல்லி கொடுப்பேன். அப்புறம் கொஞ்சம் பெருசானதுமே மத்தியெல்லாம் சாப்பிட்றது இல்லை யாருமே. அப்ப இப்ப கேக்குறாங்க மத்தி. அது நல்லா இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது டேஸ்டா இருக்குங்க மத்தி. மத்தி தான் இருக்கிறதுலே ரொம்ப ருசியான மீனுனா மத்தி மீன் தான். எவ்வளோ கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வறுத்த மீன் இருப்பேன் சாப்பிட்டுட்டே இருந்தாலும் எவ்வளோ சாப்பிட்டோன்னு நமக்கே கணக்கு தெரியாது. சமையல் ஒரு பக்கம் அப்படியே ஆகிட்டு இருக்கு. அஸ்மாவுக்கு நண்டு செஞ்சுன்னா தண்ணி அதிகமாக ஊற்றி விட்டுட்டேன், அதனால ரொம்ப நேரம் வேகட்டும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு. கரெக்டாக 1 மாதம் ஆகி காலில் வந்து மறுபடியும் எக்ஸ்ரே எடுக்கலை. அன்னைக்கு போன தடவை போனப்போ இப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு இன்னும் சரியாக கூடலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பேண்டையில் போட்டு வச்சுருக்குறாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் முதல் நாள் எப்படி எக்ஸ்ரே எடுத்தோமோ அதே எக்ஸ்ரே இப்போ மறுபடியும் அதே மாதிரி இருக்கு. தெரியுதா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே தான் இருக்குது, எடுத்தபடியே இருக்குது. போன எக்ஸ்ரேல இப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் இப்படி தான் இருக்குது. இது எப்படி கூடுமா கூடாதான்னு தெரியல. அவங்க விஷயம் ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை விட பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கும், நமக்கு ஒரு சுப்பி மேட்டர் இதெல்லாம் அவங்களுக்கு. ஆனாலும் இந்த எக்ஸ்ரே பார்க்குறப்ப கொஞ்சம் மனசு வந்து கரெக்டாக நடக்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து தான் சரி சமைக்கலாம். வர வழியில் தான் வாங்கிட்டு வந்து மீன் நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம சமையலை போய் கண்டினியூ பண்ணலாம். சமையல் வந்து நான் காட்டல, ஏன்னா நீங்கள் சமையல் போட்டாலே பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால நான் சமைக்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கேன். இனிமேல் நான் சமைக்கவே மாட்டேன். நான் சமைக்கணுமா சமைக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் அக்கா நீங்கள் சமைங்க நாங்களாம் பார்ப்போம் அப்படின்னா சொல்லுங்கள், நான் சமைக்கிறேன். இல்லை நீங்கள் சமையல் வீடியோலாம் எங்களுக்கு போடவே வேணாம், எங்களுக்கெல்லாம் சமைக்கவே தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விடுங்க, நான் இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போடுறேன். ஆமாம், நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய நம்ம வீடியோ நம்ம சேனல்களை அப்பப்போ வந்து நான் விளாக் மாதிரி போடுறதுமே அதுக்குள்ளே சமையல் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் வந்து சமையல் பார்க்குறது, சமையல் தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சுட்டு ஓடிடுறீங்க. அப்புறம் எப்படி நான் சமையலை போடுறதுன்னு தெரியல. பெருமைப்படுங்க, உங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்க. எல்லாருமே நீங்கள் சொல்லி கொடுத்து எல்லாம் வந்து எல்லாம் பெரிய இன்டெலிஜென்ட் பெரிய. ஆமா, எல்லாரும் அப்படிதான் ஆயிட்டாங்க. எல்லாரும் சொல்றாங்களே, என்ன எங்க வீட்டுல செஞ்சு பாராட்டுவாங்களே, 20 பேர் 50 பேருக்கு பிரியாணி எல்லாம் செய்யறேன் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அதனாலதான் போயிட்டாங்க. கிளாஸ் மாதிரி கிளாஸ் முடிஞ்சிச்சு, இதோட கிளம்பிடலாம் நம்ம. பரவாயில்ல, நம்ம கிட்ட கத்துக்கிட்டு நம்ம நல்லா செஞ்சு அவங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கே நான் செய்யறேன்.
எல்லாரும் என்னைய தான் செய்ய சொல்கிறாங்க, நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக சந்தோஷமாக இருக்கு இல்லையா? அதுவே பெரிய விஷயம் தானே. அதனால சந்தோஷம். நீங்கள் நல்லா சமைச்சு நல்லா கற்றுக்கிட்டு சமைச்சு வீட்டில் பாராட்டு வாங்கினீங்கன்னா அதை விட பெரிய பெருமை எங்கே யாருக்கு கிடைக்கும்? ஹோட்டலே வச்சுருக்காங்க. ஹோட்டல் கூட வச்சுருக்கேன் அக்கா. உங்களோட டிஃபன் கடையெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா உங்களோட சட்னி வெரைட்டி சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சு நான் ஹோட்டலே வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பிரியாணி மசாலா அரைச்சி சேல் பண்ணுறேன்னே சொல்லியிருக்காங்க. பிரியாணி மாஸ்டர் ஆகிட்டாராம். நாங்கள் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அப்படிதான் கடையில் போய் தற்செயலாக சாப்பிட போனோம். அப்போ அவங்க பேசுகிறப்ப உங்களோட ரெசிபி தான் என்னோட கடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அப்படியெல்லாம் கேட்குறப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனால் எனக்கு வியூ மட்டும்தான் போக மாட்டேங்குது. பெருமை தானே, பல மாஸ்டர்களை உருவாக்கிருக்கீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறப்போ நமக்கு பரவாயில்ல, நிறைய பேருக்கு நம்ம மூலமாக ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும். ஆமாம் தானே? சரி, அதே போல் நீங்களும் இனியும் சமைக்க தெரியாத பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. பார்த்து நல்ல பொறுமையாக சமையல் கற்றுட்டு நீங்களும் பெரிய சமையலில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருங்க. அடுத்தவங்களுக்காகலாம் ஆக தேவையில்லை. பெரிய நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போயெல்லாம் சமைச்சு எக்ஸ்பர்ட் ஆகலாம். நம்ம குடும்பத்துக்கு டேஸ்டான சமையலை கொடுத்தோம்னா அதை விட அவங்க என்னத்தை பாராட்டிட போகிறாங்க? சமையலை சூப்பராக செஞ்சு கொடுத்தாலே பாராட்டி நிச்சயமாக கிடச்சிரும். அதனால் சூப்பராக சமையல் கற்றுட்டு சூப்பராக செஞ்சு கொடுங்க. ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு யூஸாக இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். இப்போ போய் நான் எங்கள் நிற்க முடியல, முன்ன மாதிரி ஒரே காலை வச்சுக்கிட்டு நிற்க முடியல. டாக்டர் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேலன்ஸு கொடுத்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி 1 மாதத்துக்கு 5 மாதம் ஆகுமாமே அது சரியாகிறதுக்கு. அதே வேறு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. 5 மாதம் ஆகும், ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு 5 மாதம் ஆகுமா. 1 மாதத்தில் ஓரளவுக்கு நல்லா நடந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்கிறது தானே நம்பி ஆகணும், வேறு வழி. அதனால் அப்பப்போ ரெஸ்ட்டு உட்காருவேன், எந்திரிச்சு போவேன், உட்காருவேன், எந்திரிச்சு போவேன். நான் சமைக்கணுமா சமைக்கக்கூடாதான்ற முடிவை நீங்கள் எடுங்க. நான் போயிட்டு வரேன். பாய். நான் போய் பார்க்குறேன். அஸ்மாவுக்கு தண்ணி குட்டி விட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப நாளாக நானே சாம்பார் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு சாம்பார் செஞ்சுருக்கேன். மாமாவுக்காக செஞ்சேன்றதை விட எனக்காக கூட இருக்கலாம். எனக்கு மீன் வறுவலும் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இங்கே எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சாம்பார் மீன் வறுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். அதனால் இன்றைக்கி சாம்பாரை வச்சு மீனை வறுத்து சாப்பிடணும்னு ஒரு முடிவோடையே வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வெறுதுன்னு தண்ணி எக்கச்சக்கமாக ஊற்றி. வெங்காயம் நல்லாவே வதங்கலை, அப்படியே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெந்திருக்கும். இந்த தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாகி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஏதோ ஒரு மசாலா போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவேன்.